that there will be no income tax payable up to income of 12 lakh rupees. Super. 0 to 4 lakh rupees nil, 4 to 8 lakh rupees 5%, 8 to 12 lakh rupees 10%. 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் வரி இல்லங்கறாங்க, 4 லட்சம் ரூபாய்ல ஸ்லாப் காட்றாங்க. நீங்களும் இத பத்தி தான் யோசிச்சிட்டு இருக்கீங்களா? எதுக்கு டாக்ஸ் ஸ்லாப் இன்கம் டாக்ஸ்ல காட்றாங்க? 12 lakhs வரைக்கும் எக்ஸம்ட் இருக்கே. இதுதான் நானும் யோசிச்சிட்டு இருந்தேன். என்னன்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமீபத்திய அறிவிப்பின்படி தனிநபர்கள் 12 லட்சம் வரையிலான வருமானத்திற்கு செலுத்த வேண்டிய வரியில 60,000 ரூபாய் ரிபேட் பெறுவார்கள் அப்படின்னு சொல்லிருக்காங்க. 12.75 லட்சம் வருமானம் உள்ள சம்பளம் பெறும் ஊழியர்களுக்கு 75,000 ரூபாய் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் கொண்டு வரியிலிருந்து முழுமையாக விலக்கு அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஆனா உங்க வருமானம் 12 லட்சத்துக்கு மேல இருந்தா வரி விதிக்கப்படும். இப்போது சிலரோட நிகர வருமானம் வந்து 12 லட்சத்திற்கு மேலதான் இருக்கு. அதாவது 12,10,000 ரூபாய் இல்லைன்னா 12,50,000 ரூபாய். அதனால அவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த சூழ்நிலையை மார்ஜினல் ரிலீஃப் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நான் சொல்ல போறேன். ஓகேங்களா? நான் சில உதாரணங்களோட உங்களுக்கு வந்து விளக்குறேன். அப்பதான் ஈஸியா உங்களால புரிஞ்சுக்க முடியும். சம்பளம் பெறும் நபர்கள் வந்து 75,000 ரூபாய் வந்து ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் கிடைக்கும் அப்படிங்கறத கணக்குல எடுத்துக்கலாம். ஓகேங்களா? எடுத்துக்காட்டு ஒண்ணு வந்து நம்ம பார்க்கலாம். உங்களுடைய டாக்ஸபிள் இன்கம் வந்து 12,10,000 ரூபாயா இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாங்க. சாதாரணமா வரி கணக்கின்படி, அதாவது மார்ஜினல் ரிலீஃப் இல்லாம உங்களுடைய மொத்த இயல்பான வரி வந்து 61,500 ரூபாயா இருக்கும். பட் மார்ஜினல் ரிலீஃப் கால்குலேஷன் படி பாத்தீங்க அப்படின்னா 12 லட்சத்துக்கு மேல வருமானம் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து 10,000 ரூபாயா இருக்கும். அதனால மார்ஜினல் ரிலீஃப் அடிப்படையில மொத்த இயல்பான வரி வந்து 61,500 ரூபாய்க்கு பதிலா 10,000 ரூபாய் நீங்க வந்து கட்டினா போதும் அப்படின்னு இருக்குங்க. சோ 61,500 ரூபாய்க்கு பதிலாக 10,000 ரூபாய் செலுத்த வேண்டிய வரி தான் உங்களுக்கு இருக்கும், இறுதி வரி. ஓகேங்களா? இப்போது உதாரணம் 2 நம்ம பார்க்கலாம். உங்களுடைய வரி விதிக்கக்கூடிய வருமானம், அதாவது டாக்ஸபிள் இன்கம் 12,80,000 ரூபாயா இருக்கும். சாதாரண வரி கணக்கீடு படி விளம்பு நிவாரணம், அதாவது உங்களுக்கு வந்து மார்ஜினல் ரிலீஃப் இல்லாம பாத்தீங்கன்னா 72,000 ரூபாய் இருக்கும். ஆனா நீங்க 12 லட்சத்துக்கு மேல எவ்வளவு வந்து பெஞ்ச்மார்க் மேல எவ்வளவு ஏர்ன் பண்றீங்கன்னு பாத்தீங்கன்னா 80,000 ரூபாயா இருக்கும். சோ இந்த கணக்கின் படி நீங்க செலுத்த வேண்டிய வரி வந்து 72,000 ரூபாயா இருக்கும். இந்த அடிப்படை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, செலுத்த வேண்டிய வரி வந்து நீங்க 12 லட்சம் பெஞ்ச்மார்க் இருக்குல்ல, அது வந்து 2 டைப் ஆஃப் வரி இருக்கும். உங்களோட நெட் இன்கம் மேல வர வரி, இல்லைன்னா அந்த பெஞ்ச்மார்க்கு மேல இருக்கிற வரி. எது வந்து இதுல கம்மியா இருக்கோ அதை வந்து நீங்க பே பண்ணலாம். சோ இதுல வந்து குறைவா எது இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 72,000 ரூபாய் தான் இருக்கு. அதனால அந்த வரியை நீங்க பே பண்ண போறோம். உங்க கேள்விக்கு கண்டிப்பா பதில் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. மறக்காம Grow தமிழை ஃபாலோ பண்ணுங்க.